ரெஸ்ட் எடு மித்ரா. என்னாச்சு பெரியமா? எதை நினைச்சு இவ்வளவு டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? மித்ரா சொன்னதை நீ கேட்டல்ல? அவனை காப்பாத்தின பொண்ணு லக்ஷ்மி மாதிரி தான் இருந்தான்னு சொல்றான். நல்லாதான் இருக்கேனா? நீங்க நம்ம வீட்ல தானப்பா இருக்கணும். ஹாஸ்பிடல்ல எதுக்கு படுத்திருக்கீங்க? வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்கி, நான் சொல்றத கேளு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளவுதான். டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பிடலாம், சரியா? இல்லப்பா, நம்ம உடனே கிளம்பி போயிடலாம்ப்பா. மாம், என்னை பார்த்து லக்கி ரொம்ப பயப்படுறா. இவளை கூட்டிட்டு போங்க. லக்கி, அப்பா கொன்னு ஆகலமா, நீ வா, நான் சொல்றேன். உட்கார. லக்கி, அழக்கூடாதுமா. லக்கிக்கு நான் ஆறுதல் சொல்றேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. அழாதம்மா, அப்பாவுக்கு ஒண்ணு ஆகல. ஏதாவது ஆயிருந்தா என்னால எவ்வளவு தைரியமா இருக்க முடியுமா? உன்னை விட அதிகமா நான் அழுதிருப்பேன். இங்க பாரு, நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன். நீ அழக்கூடாது. நிஜமாவே அப்பாக்கு எதுவும் ஆகலல்ல? நம்ம கூடவே வீட்டுக்கு வந்துருவார்ல? வந்துருவாருமா. நிஜமாவே அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலடா. சாயந்தரம் நீயும் அப்பாவும் ஜாலியா விளையாடலாம். ப்ரோ, என்ன ப்ரோ, உங்க அப்பா நல்லா தான் இருக்காரு. நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? எனக்கு எல்லாமே அப்பா தான். அவரை ஒரு நிமிஷம் பார்க்கலனாலும் நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அவர் இப்படி இருந்தா எனக்கு கவலையா இருக்காதா? அவருக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இரு. பாருங்க பாட்டி. என்னம்மா? நாளைக்கு ஃபாதர்ஸ் டே இல்லையா? நான் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நான் அப்பா கூட பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கே அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ஓகேன்னு சொல்லுங்க பாட்டி. அப்பாவை இன்னைக்கே நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம் பாட்டி. லக்கியா ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நோ சொல்ற தைரியம் யாருக்காவது இருக்குமா? நீ சொன்ன மாதிரியே அப்பாவை இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். Thank you so much சித்தப்பா. அர்ஜுன், என்னம்மா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான்? என்ன சொல்ல வரீங்க? தம்பி, காஃபி எடுத்துக்கங்க. பொண்டாட்டி கையால காஃபி குடிக்க வேண்டியவன் இப்படி வேலை செய்யறவங்க கையால காஃபி குடிச்சிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நாளைக்குப்பா இது? கல்யாணம், பொண்டாட்டி, பசங்க, இந்த வீட்ல இதை தவிர வேற டாபிக்கே பேச மாட்டீங்களா? இல்ல இதை தவிர வேற எந்த யோசனையும் ஓடாதா? இப்ப அம்மா சொல்றதுல என்ன தம்பி தப்பு இருக்கு? உங்க சந்தோஷத்துக்காக தானே சொல்றாங்க. நான் எப்படி இருந்தா சந்தோஷமா இருப்பேன், நான் எப்படி இருந்தா சோகமா இருப்பேன்னு எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிருவீங்களா? எதுக்குப்பா கோவப்படுற? கூலா இருக்கிற கிளைமேட்ல கூட தான் டெம்பரேச்சரை ஏத்துற மாதிரி டாபிக்கை கொண்டு வரீங்க.
கோவம் வராம வேற என்ன வரும்? அர்ஜுன், என் சந்தோஷத்தையும் கவலையையும் பகிர்ந்துக்கிறதுக்கு உங்க அப்பா இல்ல. உங்ககிட்ட சொல்லலான்னா நீ எப்பவும் பிஸியா இருக்க. என்ன விட்டு தள்ளுப்பா. உன்னோட சந்தோஷத்தை உன்னோட பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிறதுக்காவது உனக்கு ஒரு துணை இருக்கணும்லப்பா. அம்மா, நான் இது வரைக்கும் சந்திச்ச எல்லா பிரச்சனைகளையும் தனி ஆளாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தனியாக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ எனக்குன்னு ஒரு துணை வர்றதால மட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. தம்பி, நீங்க என்னதான் மறைக்க நினைச்சாலும் மறைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் உங்க மனசுல இருக்கிற விஷயத்தை சொல்லாம இருக்க முடியாது. என் மனசில் இருக்கிற விஷயமா? உங்களுக்கு லக்ஷ்மி அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கவும் தயாரா இருக்கீங்கன்னு தெரியும் தம்பி. செல்லமையா, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயங்களுக்குள்ள நுழைய வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. நான் உங்களை சின்ன வயசுல இருந்தே என் தோள்ல தூக்கி வளர்த்துருக்கேன். அதனால தான் கொஞ்சம் உரிமை எடுத்து பேசிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க தம்பி. அவர் வயசுல பெரியவர். கல்யாண விஷயத்தை தானே கேட்டாரு. உண்மையை சொல்லு. உன் மனசுல லக்ஷ்மி இல்ல? நீ லக்ஷ்மிய விரும்பலையா? அம்மா, இந்த டாபிக்கை இதோட விட்டுருங்க. சரிப்பா, உங்ககிட்ட இந்த டாபிக்கை பத்தி பேச மாட்டேன். ஆனா லக்ஷ்மி கிட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசுவேன். அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அம்மா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அர்ஜுன், என்ன காரியம் பண்ண? கோபம் இருக்கல, அதுக்காக இப்படி காயப்படுத்துற மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுப்பா. ஐயோ அர்ஜுன், என்ன ஆச்சு? என்னங்க இது? எப்படி இவ்வளவு பெரிய அடிபட்டது? அது தெரியாம பட்டுருச்சு லக்ஷ்மி. செல்லமையா, நீங்க இதை புடிங்க, நான் இப்பவே வரேன்.